அனைவருக்கும் ஆகா ஓகோ சமையல் சேனலின் சார்பாக கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு இனிப்பு அவல் பொரி எப்படி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் ஒரு கடாய் போட்டுப்போம். இப்போ நமக்கு கடாயை நல்லா சூடாகட்டும். அடுத்ததாக நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் பல்லை இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நீங்களும் தேங்காய் குட்டி குட்டியாக திருகி வச்சுக்கோங்க. இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட பொட்டுக்கடலை 100 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கருப்பு எள் 50 கிராம் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொரிக்கின்றதுக்கான ஒரு சட்டி எடுத்துக்கலாம். அந்த சட்டி நல்லா சூடாகட்டும். இப்போ நமக்கு சட்டி நல்லா சூடாகிடுச்சு. அடுத்ததாக நம்ம 1 டம்ளர் தண்ணீர் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் இது கூட 10 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சர்க்கரையோட 100 கிராம் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கோங்க. பொரி நமக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ 100 கிராம் நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த பாவை நல்லா கொதிக்க வைங்க. இந்த பாவு நல்லா கொதிக்க தான் நமக்கு பொரியில் நல்லா இதாக இருக்கும். நல்லா அது போல் கொதிக்க வைங்க பாவை. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இது போல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாவு நல்லா இது போல் கொதிக்கட்டும். இந்த பாவை நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும். அதை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பாவை நீங்கள் அந்த தண்ணியில் வைக்கும் போது அந்த தண்ணிக்குள்ளே அது டைரெக்டாக போய் உட்காந்துருச்சுன்னா உங்களுக்கு பாவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே தண்ணியில் நமக்கு திரிஞ்சிச்சுன்னா அந்த பாவு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதனால் தண்ணியில் நல்லா போட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொரியை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே பொரியை லைட்டாக தூவி விட்டு இது போல் நல்லா கிண்டிக்கோங்க. நீங்கள் கிண்ட தான் பொரியில் இந்த சர்க்கரை நல்லா ஆட் ஆகும். நல்லா இது போல் கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா இது போல் கிண்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இனிப்பு இந்த பொரியோடு நல்லா ஆட் ஆகும். நல்லா இது போல் கிண்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள், பொட்டுக்கடலை, தேங்காய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி இதை நல்லா மட்டப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் தம்மில் வைங்க. நமக்கு பொரி அருமையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ அருமையான இனிப்பு அவல் பொரி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.